செய்தித் தலைப்பு: அதிமுக கூட்டணியில் அதிரடி மாற்றங்கள். அமித்ஷாவை சந்தித்த இபிஎஸ். தமிழக அரசியலில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்துள்ளன. குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. பாமக அதிகாரப்பூர்வமாக இணைந்ததைத் தொடர்ந்து டெல்லிக்கு விரைந்த எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர். வணக்கம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை ஏற்பது அதிமுக தான் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கடந்த 5ஆம் தேதி திருச்சிக்கு வந்த அமித்ஷாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி ரகசியமாக சந்தித்து பேசினார். அந்த சந்திப்பு நடந்த 2 தினங்களிலேயே அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இபிஎஸ் இல்லத்தில் நடந்த ஆலோசனையை தொடர்ந்து பாமகவுடனான தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவடைந்துவிட்டதாக இபிஎஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். பாமகவின் இந்த வரவு அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் மற்றும் சசிகலா குறித்து எடப்பாடி பழனிசாமியின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? அதிமுகவில் இனி ஓ.பி. பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆகியோருக்கு இடமே இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒருமுறை ஆணித்தரமாக உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக அமித்ஷாவுடனான சந்திப்பிலும் அவர் விவாதித்ததாக கூறப்படுகிறது. அதே சமயம் டிடிவி தினகரன் குறித்த கேள்விக்கு இபிஎஸ் மிகவும் சூசகமாக பதிலளித்துள்ளார். நேரடியாக இல்லை என்று சொல்லாமல் அரசியல் நகர்வுகளை பொறுத்து முடிவு எடுக்கப்படும் என்பது போன்ற அவரது பதில் அமமுக கூட்டணிக்குள் வர வாய்ப்புள்ளதா என்ற விவாதத்தை கிளப்பியுள்ளது. டெல்லி பயணத்தின் முக்கிய நோக்கம் என்ன? பாமகவுடனான கூட்டணி உறுதியான கையோடு இபிஎஸ் டெல்லிக்கு விரைந்தார். அமித்ஷாவுடனான சந்திப்பில் தேமுதிகவை கூட்டணியில் இணைப்பது, கூட்டணிக்கு தலைமை தாங்குவதில் உள்ள சிக்கல்களை களைவது மற்றும் ஓபிஎஸ் அமமுக தரப்பினரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ப்பதா வேண்டாமா என்பது குறித்து விரிவாக பேசியதாக தெரிகிறது. விரைவில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அணிவகுப்பை நாம் எதிர்பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த அதிரடி நகர்வுகள் தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. செய்தித் தலைப்பு: நகைப்பிரியர்களுக்கு அடித்தது ஜாக்பாட், கிடுகிடுவெனச் சரிந்த தங்கம் விலை. தொடக்க இசை நியூஸ் ஜிங்கிள். வணக்கம். கடந்த சில நாட்களாக உச்சத்தில் இருந்து வந்த தங்கம் விலை இன்று அதிரடியாகச் சரிந்து நகைப்பிரியர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. புத்தாண்டு பிறந்த முதல் வாரத்தில் விண்ணை தொட்ட தங்கம் விலை தற்போது கணிசமாக குறைந்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர். நிச்சயமாக புத்தாண்டு தொடங்கிய முதல் நாளிலிருந்தே தங்கம் விலை ஒரு ஏற்ற இறக்கத்துடனேயே காணப்பட்டது. குறிப்பாக கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கம் விலை நேற்று காலையில் ஒரு சவரன் 1,02,960 ரூபாய்க்கு விற்பனையானது. இதனால் நகை வாங்குவோர் கடும் அதிர்ச்சியில் இருந்தனர். ஆனால் நேற்று மாலை முதல் தங்கம் விலை சரியத் தொடங்கியது. நேற்று மாலை நிலவரப்படி கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்த தங்கம் இன்று மீண்டும் அதிரடியாகச் சரிந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் இன்று கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 12,750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,02,000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. 18 கேரட் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் என்னவாக இருக்கிறது? ஆம், ஆபரண தங்கத்தைப் போலவே 18 கேரட் தங்கத்தின் விலையும் இன்று கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 10,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையும் இன்று அதிரடியாக குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 5 ரூபாய் குறைந்து 272 ரூபாய்க்கும் 1 கிலோ பார் வெள்ளி 2,72,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடர் ஏற்றத்தில் இருந்த தங்கம் விலை கடந்த 2 நாட்களில் மட்டும் சவரனுக்கு சுமார் 960 ரூபாய் வரை குறைந்துள்ளது. இல்லத்தரசிகள் மற்றும் நகை பிரியர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி. தங்கம் விலையில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் சரிவு பொங்கல் பண்டிகையை ஒட்டி நகை வாங்க காத்திருப்போருக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கருதப்படுகிறது.